ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோபமாக செல்லின்னு பேசினதோ உடனே நாங்கள் பாக்கிய கோபமாக வராங்க. கோபமாக வந்து என்ன நினச்சிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோடா தைரியம் இருக்குன்னு உன் அம்மாவை பற்றி வந்து என்ன பேசினாலும் நான் அதை பொறுத்துப்பேன், ஆனால் ஏன் அம்மாவை பற்றி பேச உனக்கு என்னடா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க. இல்லைம்மா, நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, நான் எதுவுமே கேட்டதில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ அப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னா அதுக்கு காரணம் யார்? பாட்டி தானே. பாட்டி மட்டும் அப்பாவை அன்னைக்கு கொல்லி போட வச்சிருந்தா அப்பா இந்த அளவுக்கு வன்மத்தோட இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே முதல்ல முற்றிலும் ஆரம்பம் யாரு சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து பயங்கரமா வந்து கோபப்படுறாங்க. என்னத்துக்கு இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க? ஈஸ்வரி ரொம்பவே முடிஞ்சு போயிட்டு இப்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே செல்லியர், நான் வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, உனக்கு விருப்பம் இருந்தா தாராளமா நீங்க இருந்துக்கலாம், இல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு செல்லின்னு சொன்னது. அப்ப உங்களுக்கு எங்களை விட பாட்டி தான் ரொம்ப முக்கியமா? ஆமா, எனக்கு என் பாட்டி தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே செல்லியும், இதுக்கு மேலேயும் நான் இங்க இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இனி இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.